வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கரும்பலகை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பொங்கல் டீப் கிளீனிங் vlog டே 4 தான் பார்க்க போகிறோம். இந்த டே 4 கிளீனிங் ப்ராசஸில் நம்ம இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கக்கூடியது டோர் மேட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்மெல்லே இல்லாமல் கை வலிக்காமல் ஈஸியாக வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் பார்க்க போகிறோம். கூடவே குழந்தைகளோட பெரிய பெரிய பார்ட்டி கவுன்ஸை மடிக்கிறதுக்கு நம்ம நிறைய பேர் சிரமப்படுவோம். அதை எப்படி சிம்பிளாக மடித்து இடத்த அடைக்காத மாதிரி எப்படி அழகாக ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு பழைய பில்லோ கவரில் எப்படி இந்த மாதிரி கிட்ஸோட பார்ட்டி கவுன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடவே இந்த டேவை ஸ்பெஷலாகவும் சோர்வே இல்லாத மாதிரி சுறுசுறுப்பாகவும் வச்சுருக்கக்கூடிய ஒரு அருமையான சூப்பரான ஒரு டீ ரெசிப் தான் பார்க்க போகிறோம். ஆரஞ்சு தோல் க்ரீன் டீ ரெசிப் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி டேயில் பிளான் பண்ணது டோர் மேட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களோட ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நேற்று ப்ரிப்பேர் பண்ணியிருந்த வாஷிங் மிஷினுக்காக ப்ரிப்பேர் பண்ண அந்த லிக்விட் லைம் ஸ்கேல் லிக்விட் வச்சில் ஊற வச்சுருந்தேன் நான். ஸோ அந்த ரப்பர் பேண்டெல்லாம் நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணணும். காரணம் என்னென்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி தலையில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்ம இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் அடிக்கடி வாஷ் பண்ணிக்கிறது அவங்க ஹேருக்கும் நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது. நான் இந்த ரப்பர் பேண்ட்லாம் தனித்தனியாக கிளிப் பண்ண முடியாதுங்கிறதுனால ஒரு சின்ன கம்பி எடுத்திருக்கேன். அதில் ஒன்றா போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு ஒன்றா டைப் பண்ணி மொத்தமாக காய வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கம்பியில் ஒரு 10 ரப்பர் பேண்ட் வரைக்கும் நான் கோர்த்து இந்த கம்பியை ஒன்றா டைப் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுக்க போகிறேன். அடுத்ததாக டோர் மேட்லாம் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ டோர் மேட்ஸ் வாஷ் பண்ணுறதுக்காக நான் பழைய லெமன் தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். யூஸ் பண்ண லெமனோட தோல்லாம் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் சுடுதண்ணி போட்டு அந்த சுடுதண்ணியில் இந்த லெமன் தோலெல்லாம் கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் பழைய டோர் மேட்ஸில் இந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நேற்று vlogல பார்த்தோம் லைம் ஸ்கேல் லிக்விட் பார்த்தோம். லைம் ஸ்கேலை வாஷிங் மிஷினுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டூ இட் யுவர் செல்ஃப் லிக்விட் பார்த்தோம். ஸோ அந்த லிக்விடை தான் இதில் ஊற்றுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக டிட்டர்ஜென்ட்டும் ஊற்றலாம். ஊற்றிட்டு ஒரு 2 to 3 hours நல்லா இதை ஊற வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேர் வீட்டில் டோர் மேட்ஸ் வந்து கொஞ்சம் ஈரமாகவே இருக்கும், கொஞ்சம் ஸ்மெல்லும் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஸ்மெல் இல்லாமல் டோர் மேட்ஸை நல்ல ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். 2 to 3 மணி நேரம் நல்ல டோர் மேட்ஸ்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை வந்து மெஷின் வாஷ் தான் நான் பண்ண போகிறேன். அடுத்ததாக குழந்தைங்களோட நெட்டட் கவுன். நம்ம நிறைய பேர் வீட்டில் இருக்க பிரச்சனையே இந்த குழந்தைங்களோட நெட்டட் கவுனை கரெக்டாக மடித்து அதுக்கான ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணிக்கிறது தான். இந்த கவுன்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக புசு புசுன்னு இருக்கிறதுனால இடத்த ரொம்ப அடைக்கும். நான் வந்து எப்படி மடிக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த நெட்டட் கவுன்ஸில் அந்த பேக் சைடு இருக்க ரோப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நெட்டட் கவுன்ஸை நல்லா கரெக்டாக அந்த எண்டு கார்னர்லாம் நல்லா சுருட்டி மடிச்சுக்கோங்க. ரெண்டு சைடுமே நல்லா மடிச்சுட்டு சுருட்டி எடுத்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அந்த 2 ரோப் இருக்கு இல்லையா, இடுப்பில் கட்டுற ரோப்பு, அதை வந்து கிராஸ் மாதிரி போட்டு இந்த மாதிரி நாட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ பெரிய கவுன் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவைங்கிறப்ப அந்த நாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்போ யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கவுன்ஸ் எல்லாம். இந்த மாதிரி பார்ட்டி வியர் கவுன்ஸ் எல்லாம் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை, இதில் இருக்கக்கூடிய ஜம்கி மற்றும் அந்த ஒர்க்கெல்லாம் வந்து சீக்கிரம் உதிர்ந்துடும். நம்ம ஓப்பனாகவே கபோர்ட்ஸில் வச்சுருந்தோன்னா கூடவே பாய்ச்சை, கருப்பாம்பூச்சி போன்ற பூச்சியெல்லாம் வந்து உள்ளே அடைய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பழைய பில்லோ கவர்லாம் வீட்டில் இருந்ததுன்னா இந்த மாதிரி செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு உங்கள் ஸ்பேஸும் வந்து கரெக்டாக ஆக்குப்பை பண்ணும், அதிகமாக இடம் பிடிக்காது. கரெக்டாக ஒரு பில்லோ கவரில் 2 ட்ரெஸ் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கூடவே இது வந்து குழந்தைங்களோட பார்ட்டி கவுன்ஸ் மட்டும் இல்லை, பெரியவர்களோட ஷெர்வானி மற்றும் லெஹங்கா கூட இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செக்யூர் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பொங்கல் க்ளீனிங் ஒர்க் ஒரு 90% நான் முடிச்சிட்டேன். எனக்கு முடித்ததில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஹாப்பினஸ். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை என்ஜாய் பண்ணுறதுக்காக கிச்சனுக்கு போயிட்டு ஒரு டீ ரெடி பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதனால் கிச்சனுக்கு போய் பார்த்தா ஆரஞ்சு தோல் இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற ரெசிப் ஆரஞ்சு க்ரீன் டீ ரெசிப். ஆரஞ்சு தோல் க்ரீன் டீ ரெசிப்க்கு தேவையான பொருட்கள்: ஆரஞ்சு தோல் சின்ன சின்னதாக நறுக்கினது, க்ரீன் டீ தூள் மற்றும் சோம்பு 1 ஸ்பூன்.
ஸ்லோ ஃப்ளேமில் 1 டம்ளர் தண்ணியை கொதிக்க விட்டு அது கூடவே ஆரஞ்சு தோல், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் க்ரீன் டீ இலைகளை போட்டு ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆரஞ்சு தோல் க்ரீன் டீ. இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இது கூடவே தேன் கலந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் ஆரஞ்சு தோல் க்ரீன் டீயை. ஆரஞ்சு தோல்களில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது கூடவே பெக்டின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாலிசாக்கரைட் ஆரஞ்சு தோல்களில் அதிகமாக இருக்குது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான செல்களும் செல் சுவர்களை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாலிசாக்கரைட் தான் பெக்டின். ஆக இந்த ஆரஞ்சு தோல் டீ குடிக்கிறதுனால நம்மளுடைய செல்கள் ஆரோக்கியமாக இருக்கும். முகம் என்றைக்கும் பளபளப்பாக பொலிவாக இருக்கும். ஓகே, இந்த vlog உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவோடு வந்து உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் ஜனநாயகத்தின் ஓட்டு உரிமை நாங்கள், எங்களை பறிக்காதீர், பாதுகாப்பீர், இப்படிக்கு மரங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கரும்பலகை. நன்றி, வணக்கம்.